ஒரு பக்கம் முழுக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், இன்னொரு பக்கம் கிராமத்திலோ அல்லது சிறுநகரத்திலிருந்து நகரத்திற்கு வந்த அவர்களுடைய நண்பர்கள். என்னெல்லாம் சின்ன வயசு விளையாட்டுகளை இப்போதும் செய்ய ஆசை. உப்பு மூட்டை தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும். ஓ அப்படியா விஷயம். சின்ன வயசுல வந்து பச்சை குதிரை தாண்டது. இப்போ முடியுமா? ஒன்று இந்த கையில் வச்சு பேலன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. அது ரெகுலராக பண்ணுவோம் அதிகமாக. முடியாங்க, ஒரு டேபிள் எடுத்தாங்க. ஐயோ சாமி. வேற என்ன சிறு வயது விளையாட்டுகளா? சார் கட்டை விரல் குத்தி சண்டை. நல்லா இருக்க. பண்ண போறாங்க நினைச்சா இப்படி என்னடா பண்றாங்க பார்த்தா கட்டை விரல பிடிக்கணுமா? இவ்வளவுதான். 27 வயசுல ஐடி இன்ஜினியரும் நீ விளையாடாது. இந்த விரல பிடிக்கணுமா? எங்கது சார் நான் ஆக்ஷன் சொல்றேன் சார். இதுக்கு ஒரு அம்பேர் வேற. நேரடி கேள்விக்கு வந்துருவோம். நீ நகரத்துக்கு போனதுனால இப்படி மாறிட்ட. உன்னுடைய இந்த மாற்றம் எனக்கு பிடிக்கும் போதெல்லாம் வந்து கள்ளங்கபடம் இல்லாத பேச்சா இருக்கும் சார். வெகுளித்தனத்தால தான் அவன்கிட்ட நான் 2 பேரும் ஒரே பெஞ்சில் உட்கார்ந்தது ஃபர்ஸ்ட் மீட் பண்ண வந்து தெளிவாக பேசுகிறான், தெளிவாக போகிறோம். அந்த மைண்ட் செட் வரதில்ல மாதிரி வேற ஒன்று. காலேஜ் போயிட்டு அங்கே ஹாஸ்டலில் இருந்துட்டு அது அப்படியே ஒரு மாதிரி மாறிடுச்சு. அவரே அப்படி மாறிட்டாருன்னு நினைக்கிறீங்க? புது ஃப்ரெண்டு வந்ததுனால நம்ம பழசு மறந்துட்டானோ. அந்த சேஞ்ச் எனக்கே இருக்கடா. நான் ஸ்கூலில் இருக்கும்போது எல்லாத்துமே ஜாலியாக பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் நண்பர்களாக இருப்பாங்கல்ல, நீங்க அவர்கிட்ட பேச ஆசைப்படுறீங்க. ஒரே ஒருத்தன் தான் சார் இருக்கான் ஊருக்குள்ள. நம்ம மட்டும் ஒரு தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. வெயில் காலத்தில் கிணத்துக்கு குளிக்க போகிறது அந்த மாதிரி டைம்லாம் ஒன்றாவே போனது வந்ததுலாம் நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஊர்லேருந்து வரும்பொழுது அந்த இடத்தெல்லாம் பார்த்தா எனக்கும் ஒரு சில டைம் தோணும். அதே இடத்துல உனக்கு இருக்கனால அதை பார்க்க உனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. நான் வேறு தாவில் போனனால எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆக்சுவலாக சரியான பதில். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கப்போ உங்களுக்கு அந்த நினைவுகள் அதிகம். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம். எங்கிட்ட விழுப்புரத்தில் இப்போ அதிகமாக பேசிட்டே இருப்பான். சென்னை போர்ட்லேருந்து சும்மா லைட்டாக வந்தேன்னா அவ்வளோதான். சின்ன வயசுலேருந்து நம்ம ஃப்ரெண்டு கூட 25 வருஷமாக ட்ராவல் பண்ணி வந்தோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃபு கூட என்ன ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசம். கிராமத்துல இருக்கிறதுனாலேயே எங்கெல்லாம் தேங்கிட்டார். அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். நாங்க வந்து 12வது வரைக்கும் படிச்சோம் சார். 2 பேரும் ஒண்ணா படிச்சோம். இன்னைக்கும் அந்த ஸ்கூலுக்கு போறாரு. அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயே தான் இருக்காரு. இன்னும் அதை தாண்டி அவர் மேல வரல. மேல வந்திருந்தா இன்னும் நல்லா வந்திருப்பாரு. அவர் சொல்ல வர்றது உங்களுடைய வளர்ச்சி பத்தி இல்ல. ஊரு பிடிச்சி போய் ஸ்கூலுக்குன்னு அப்படியே அங்கேயே சுத்திட்டு அங்கேயே இருந்துட்டீங்க. படித்த பள்ளிக்கு நல்லது செய்யணும்னு தான் நடமாட்டிட்டு இருக்கு. அது ஒரு ஈர்ப்பாவே போயிடுச்சு. இல்லடா அடுத்து ஏதோ செஞ்சுட்டு இருக்கேன். இல்லடா நீ மாத்திக்கிறடா. உனக்கு ஒரு பையன் இருக்கான்டா, காலேஜ் படிக்கிறான். ஓகே, அவனுக்காவது நீ மாறிட. நான் மாத்தணும்னு தான் நினைக்கிறேன். என்னால மாற முடியல. இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. எவனும் எதுக்காகவும் வரமாட்டான். அந்த பள்ளிக்கு ஏதாவது செய்யணும்ன்றதான் ஓடுது. அது என்னால வந்து யூகிக்கவும் முடியல. வேற எது மாத்திடுச்சு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க மேரேஜ் லவ் மேரேஜ். அவங்க ஒய்ஃபும் எல்லாரும் ஒன்றா தான் சார் படித்தோம் சார். ஸ்கூலால் தான் அவங்க வாழ்க்கை. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கலாமோ. இயற்கையோட வாழணும்னு தான் சார் நான் ஆசைப்படுறேன். அந்த இயற்கையை வந்து ரசித்த மாதிரி வாழ்ந்துட்டு போகிறோம் சார். என் வீட்டே இருக்க பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த இடமும் இடம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சென்னைக்கு அடிச்சுட்டு வந்தது என் நண்பன் தமிழ் மச்சான் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவன் வந்து அந்த வேலையே எனக்கு வேண்டாம், கிராமத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னோட சேலரி அதிகம். எங்கேயோ போயிட்டடா நீ. வந்து ஊரை மிஸ் பண்ணேன் சார். என்னோட நாய், வீட்டில் உள்ள தோட்டங்கள், அதாவது அதுக்கு நான் தண்ணி இறைக்கும் போது கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் எனக்கு வந்து இந்த வேலையில். நான் கார் வச்சிருக்கேன் சார், வீடு இருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம லைஃப்பை ரன் பண்ணால் போதும் சார். என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இவன் வந்து ஊரில் வந்து கஷ்டப்படுறான். எங்கள் அப்பா கூட வெளில சொல்கிறது என்ன, லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இங்கே ஏதோ பண்ணிட்டு. இவன் தேங்கி நிற்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச மெயின் காரணம் மது பழக்கம் மட்டும். நீங்களாம் யாருடா? வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா பாதியோ கால் பங்கு தான். 1000லேருந்து 1200 கிராமத்தில் சம்பாதிக்கும். 200 செலவாகும் எனக்கு. அவ்வளோதான் பண்ணுவேன். இது ஆக்ஷன் மேடம். ஆக்சுவலாக உங்கள் ஆரோக்கியத்தை, உங்கள் உடம்ப, உங்கள் தோற்றத்தை எல்லாத்தையும் குடி ஒரு பக்கம் பின்னால் இழுக்கு. ஆளே பாருங்களேன், ஒத்த வயது உடையவர்கள் தான். நீங்கள் ஏதோ வயசான ஒரு மாதிரி ஒரு அப்படி ஆனால் அவர் சின்ன வயசு பையன் மாதிரி இருக்காரு. கேள்வி, உண்மையிலேயே யார் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கு? என்னுடைய நண்பர் நல்ல தம்பி. இவர் கிராமத்தில் அதிகபட்சம் என்ன உதவி செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு, நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய்கிட்டு, அவர் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். தேங்க்யூ. யார் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறார்? அங்கே இருக்கிறப்ப புள்ளிங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான் ஊரில். இன்றைக்கி சென்னைக்கு வந்து
சம்பாரிச்சு நல்லா பார்த்துக்கிறான், புள்ளியில் நல்லா படிக்க வச்சுக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியாகிகள் தானே. இங்கே சிட்டியில் இருக்கிறதே எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எமர்ஜென்சி ஆப்ஷன் அவைலபிலிட்டி. என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். எமர்ஜென்சி டக்குன்னு ஹாஸ்பிட்டல் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஆச்சுன்னா நானும் எங்கள் அம்மாவில் சார் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது சார். நான் சென்னையிலே இருந்திருக்கேன், ஊர்லேயே இருந்திருக்கேன் சார். நான் இப்போ பைக் எடுத்துகிட்டு நான் வெளில போனேன்னா அந்த மகிழ்ச்சிங்கிறத என்னால் பார்க்க முடியும். எப்படி கிராமத்தில் இதே மாதிரி நான் போனேன்னா 95% அங்கே உள்ள மக்கள் அப்படி ஒரு ஸ்மைலோடையே தான் சார் இருக்காங்க. சாதாரணமாகவே மழை வந்துருச்சுன்னா இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இன்னும் இரட்டிப்பாக இருக்கும். இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, சூழ்நிலை மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கும். கிராமத்தில் ஒரு 20 வருஷம் இருந்தேன். இருந்துட்டு இங்கே சென்னைக்கு வந்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் வந்து சார் ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு செமையாக இருக்காங்க சார். நான் 99ல் நான் ஒரு பெரிய நேஷனல் டெலிவிஷன் சேனலில் ஒர்க் பண்ணுறேன். ஏடிஎம்லாம் வந்த காலகட்டம். அந்த கார்டு எப்படி போட்டு பணம் வருது அது ஒரு ஆச்சரியம் அப்போல்லாம் எங்களுக்கு. அந்த 99 அந்த டயத்தில் அப்போ என்னுடைய நண்பன் திருச்சியிலேருந்து வரான். இது வழியாக கார்டு போட்டால் காசு வரும், அவனுக்கு ஏடிஎம் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு. அப்போ நல்ல சம்பாத்தியம் எனக்கு. அப்போ 100 ரூபா பணம் எடுக்கிறோம் நாங்கள் செலவு பண்ணுறதுக்காக. அப்போ அதில் பில்லு வருது, இதோட மிச்சம்லாம் அவன்கிட்ட காட்டுறேன். அந்த பில்லு அவன் கையில் இருக்கல, அது மீதி காட்டுது, வெறும் 113 ரூபா அதில் இருக்குது. ஊருக்கு போயிட்டு எனக்கு மணி ஆர்டரில் 500 ரூபா பணம் அனுப்பி விட்டான். ஏன் அப்படின்னா என்னடா 113 ரூபா தான் வச்சிருக்கிற பணத்தில் காசு ஏதாவது வேணா என்கிட்ட கேள்றா, நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். உலகத்துல 2 பேர் தான் வாழ முடியும். இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு.